கேபிள் பத்தல. ஏய் ஜனா 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 அப்புறம் அடி கேபிள் பத்தலையா? இருங்க தம்பி இருங்க. அண்ணா கொஞ்சம் முன்னாடி வந்துறீங்களா? கேபிள் பத்தல சார், கொஞ்சம் முன்னாடி வரல சார். கேபிள் கொஞ்சம் ஒரே நிமிஷம் ஐயா. அண்ணே ஆரம்பா. அண்ணா, நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்னை புத்தக கண்காட்சியில் இன்று வந்து பதிப்பாளர்கள், புத்தக வெளியீட்டாளர்கள் அவங்க ஸ்டாலையெல்லாம் பார்க்குறக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. மிக அற்புதமான ஒரு புக் ஃபேர் ஜனவரி 12ஆம் தேதி வரை இருக்குது. அதனால் பொதுமக்களுக்கு முதல் அன்போடு நான் சொல்வது, குறிப்பாக அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க, புத்தகத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வேற, இவ்வளவு புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது இன்ஸ்பயர் ஆவாங்க. நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் வரும், எண்ணம் வரும். அதனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் அதை பயன்படுத்தி ஜனவரி 12ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வர வேண்டும் என்று பண்போடு நான் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கு, ஒன்னொன்னா கேளுங்கன்னா பதில் சொல்றேன். ஈரோட்ல இருந்து வரோம். தேதி அறிவித்திருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் போன முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி நடத்தாம நேர்மையாக நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏன்னா போன தர மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா அது ஜனநாயகத்தை வந்து ஒரு புதைக்குழியிலே புதைத்தார்கள். போன முறை பட்டியல் அடைச்சு வச்சு கிஃப்ட் மேல கிஃப்ட், பணத்துக்கு மேல பணம், கரியிலிருந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்து அரசியல் கட்சிகள் அங்கே நின்று கொண்டு வாங்கி கொடுப்பதாக நின்று கொண்டிருந்தார். இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டிடியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு டெல்லிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம், எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று. அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு கடிவாளம் இட்டு, எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும். ஏன்னா மக்களுக்கு வந்து ஃபெட்டிக் ஃபேக்டர் வந்துடும். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை 3வது தேர்தல் எதிர்கொள்றாங்க. 2026 4வது முறை ஓட்டு போட போறாங்க. அதனால் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் நாங்கள் அறிவிக்கின்றோம். 10ஆம் தேதிக்கு மேலதான் கெசட் நோட்டிபிகேஷன் வருது. அதை தாண்டி வேற கேள்விங்க. தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஈரோடு தொடர்ந்து ப்ரொடெஸ்ட் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ப்ரொடெஸ்ட் மத்த கட்சிக்காரங்களுக்கு டினை பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கிற எல்லா இடங்கள்லயும் வந்து திமுக இதை முடிச்சுட்டு உங்களை எனக்கு வர திரும்ப வரணும். ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றோம் என்று அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. உப்புச்சப்பில்லாத ஒரு காரணம். என்ன உப்புச்சப்பு இல்லாத காரணம் நமக்கு தெரியும். 1970 தமிழ் தாய் வாழ்த்து வந்துச்சு. அதுவும் உண்மையாக இருக்கக்கூடியதிலிருந்து வெட்டி ஒட்டி ஐயா கலைஞர் கருணாநிதி ஐயா அதை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 1991 அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் தமிழ் தாய் வாழ்த்து ஒலிக்க ஆரம்பித்தது. 1970 அரசு விழாக்கள் அதை பயன்படுத்தினாங்க. 1991 இந்த மரபு இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லலாம், மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லலாம், அது வேறு. கருத்து பரிமாற்றம் என்பது வேறு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ஜனநாயக முறையில் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஒரு விஷயம். ஆளுநர் போன ஆண்டு கருத்து சொன்னாங்க, நீங்க ஜனநாயக முறைப்படி அதை ஏத்துக்கலையே, அது வேற. அதற்காக நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு. போன ஆண்டு ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல? போன ஆண்டு இதே தான் ஆளுநர் சொன்னாரு. போன ஆண்டு இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினாரு. தமிழ் தாய் வாழ்த்து முழுமையாக ஒழித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினாங்க. அப்படின்னா அவங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் செய்தி குறிப்பில் தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியின் மீது, கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்கண்ணா? குறைந்த ஆளுநர் மட்டும்தான். RN ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுறாங்க. அதனால் போன ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடத்துறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும். அவர்கள் கட்சியால சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, கெட்ட பேர் இருக்கு, பொதுமக்கள் கோவத்தில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக, உப்புச்சப்பில்லாத காரணத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு சமுதாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டித்து வேகமாக நீதி கொடுங்கன்னு ரோட்டுக்கு வந்தா கைது பண்றீங்க.
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக்கொட்டாய் அடைக்கக்கூடிய ஆட்டுக்கொட்டாயில் அனுப்புறீங்க. அதெல்லாம் நீங்க கேவலப்படுத்துகின்றோம் என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நடந்து போனா கைது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க? அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புறேன். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லி இந்த அரசியல் காரணம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றதை மறுபடியும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துறேன். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. செகண்ட், ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஓட்டுறான். தமிழ்நாடு முழுவதும் திமுக காரன் பேர் போட்டே ஓட்டுறான். காவல்துறை என்ன கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்திக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன இங்க நியாயம் இருக்கா? நீதி இருக்கா? இங்க உண்மையாலுமே ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா? சட்டம் எதற்கு இருக்கு? அதனால ஆளுநரை எதிர்த்து ஆபாசமா போட்டு சொன்னாங்க. நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் ஓட்டினா அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? எங்களுக்கு தான் முதலமைச்சர் பிடிக்கல, எங்களுக்கு தான் முதலமைச்சர் மேல அந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்கு. ஆனா ஒட்டாம இருக்கும். ஏன்? அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கு என்கின்ற ஒரே காரணத்திற்காக. அப்ப ஆளுநரை எதிர்த்து திமுக கார தைரியமா ஒட்டுற அது தப்பு இல்லையா? அப்ப அப்புறம் நீங்க தயவு செஞ்சு இல்ல ஒட்டலாம், எல்லாருக்கும் கருத்து வச்சு இருக்குன்னா பிஜேபி காரங்களுக்கு அனுமதி கொடுங்க, நானே எங்கால போய் ஒட்ட சொல்றேன் முதலமைச்சர் எதிர்த்து. அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம். எல்லோருக்கும் என்ன ஒரு நியாயம் இருந்தா, சட்டம் இருந்தா அது நடுநிலைமையாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதனால இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பில்லாத ஒரு போராட்டம். உதாரணத்துக்கு மதுரை, அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸை நோக்கி போறாங்க. மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவா சொல்லிட்டாங்க, இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை, மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க, நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க. ஏன் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட? நான் தெரியாம கேட்கிறேன். இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யாரு டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டிருக்காங்களா? மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்திறன் சொல்றதுல என்ன பிரச்சனை? மதுரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது, இது வருவதற்கு நான் விடமாட்டேன், முதலமைச்சருக்கு வராது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும். அதை விட்டு விட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்றேன், இங்கே கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்கள் இங்க பண்றாங்களா? அவங்கள மதுரைக்கு போய் மதுரையில விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லுவோம், டிராக்டர்ல வண்டியிலேயே அவங்க கால் கடுக்கு நடந்து வர்றாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது, வராதுங்க ஐயா, வராதுங்க அம்மா, அங்க வராது, வர்றதுக்கு நாங்க விடவும் மாட்டோம், அப்படி எடுத்துங்க. இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சரியா? உங்களுக்கு என்ன சமாதானம்? நீங்க சமாதானம் அடையலையா? ஒருவேளை வந்துச்சுன்னா சரி, வந்துச்சுன்னா நானே வந்து உங்கள்கிட்ட போராட்டத்தில் உட்கார்றேன், இதை விட என்ன சொல்றது? வராதுன்னு சொல்லிட்டோம், வர போறதில்லைன்னு சொல்லிட்டோம், எந்த காரணத்திற்கும் வர விடமாட்டோம்னு சொல்லிட்டோம். இதையும் தாண்டி நீங்க அண்ணன் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா, இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு, வராது என்று சொல்லிய பிறகு சார் அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி வர்றாங்க? முதலமைச்சர் மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு? அல்லது கனிமொழி அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல வேண்டியதானே? அதனால் அங்க எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்ல கஷ்டப்பட்டு கால் கடுக்க நடந்து வரணும்? அதனாலதான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டுமோ அங்க செலுத்தாம வேலை செய்யறார்கள். ஈரோட பத்தி கேட்டீங்க. கனிமொழி வந்து ஸ்கூல் பிள்ளை ஓடி போற மாதிரி ஆளுநர் நேற்று சட்டமன்றத்துல இருந்து ஓடி போனாரு, லீவ் லெட்டர் கொடுத்து கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்ச பிறகு சட்டப்பேரவை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டர், கலைஞர் கருணாநிதி ஐயா அவனுடைய உண்மையான வழித்தோன்றல் அப்படின்னு அது ஒரு போஸ்டர். அதனால கனிமொழி அக்கா இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதனால இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி ரெண்டு சொன்னா தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும். அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சுவரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. போராட்டம் நடத்துறாங்க. யார் பேசினாங்கன்னா அண்ணா இது வந்து தோழமை சுட்டுதலுங்கண்ணா, அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, திரும்ப நாளை காலையில வெக்கமே இல்லாம திரும்ப உட்காந்து பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வரணும். சேகர்பாபு நக்கலா சொல்றாரு, கொடுப்பதை கொடுத்தா வாங்குறத வாங்கிட்டு எங்களோட இருப்பாங்க அப்படின்னு. அதனால கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 3.5 ஆண்டு காலமாக திமுக செல்வதற்கெல்லாம் சாமரம் வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போயிருச்சு. அப்படி சொல்றாங்கண்ணா, திமுகவுக்கு 3.5 ஆண்டுகளாக சாமரத்தை வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய்
மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறது. இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துறாங்க. இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்கின்ற கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். திமுக இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க. சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக மேலேயே போலீசார் வழக்கு போட்டிருக்காங்க. அண்ணே, வழக்கு நீங்க போடுங்க, எதற்காக சேர விட்டீங்க? என் கேள்வி அதான். பாரதிய ஜனதா கட்சியை சேர விடுறீங்களா? இல்ல. அன்னைக்கு நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது எப்படி கைது பண்ணீங்க? ஒரு முன்னாள் ஆளுநரை ரோட்ல நடக்க விடாம கைது பண்ணி ஏத்துட்டு போனீங்க. அக்காவுக்கு கையில கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவங்களை எப்படி கைது பண்ணீங்க? அக்கா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அக்காவை எப்படி கைது பண்ணீங்க? இல்ல அதிமுகவுடைய நண்பர்களை தலைவர்கள் எப்படி கைது பண்றீங்க? அதே திமுகவுக்கு ஏன் பண்ணலின்னு தான் நான் கேட்கறேங்க. நீங்க உப்புக்கு சப்பானியாக இல்ல பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டுருவாங்கறதுக்காக சும்மா ஒரு எஃப்ஐஆர் அன்லாஃபுல் அசம்பிளி, அது ஒரு உப்புச்சப்பு இல்லாத எஃப்ஐஆருங்கண்ணா. 50 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்துடலாம் கோர்ட்ல. அதை வச்சு என்ன பிரயோஜனங்கண்ணா? அதனால் நான் கேட்பது ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதினா சட்டம் எதற்காக இருக்கு? அம்பேத்கரையாவை பத்தி வாய்களையே பேசுறீங்களே. அம்பேத்கரை அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காரா? ஆளும் கட்சி சட்டம் எதிர்கட்சி சட்டம்னு பிரிச்சு எழுதியிருக்காரா? ஒரே சட்டம் தானே எழுதியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு. ஈரோடு எலெக்ஷன் லாஸ்ட் எலெக்ஷனா? என்னை பொறுத்தவரை எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படித்தானே பை எலெக்ஷன் எப்ப வரும்? இறந்து போனா தானே வரும். யாரும் இறக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். இது கடைசி தேர்தலா இருக்கட்டும், மெயின் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஈரோடு கிழக்கு தேர்தலில் வாக்கு சதவீதம் 40-50% தாண்டுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் உங்க ஜனநாயக கடமை அது. ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் இல்ல நான் 2021 போட்டு 23 போட்டு மறுபடியும் 24 போடுறேன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் 26 நீங்க போடணும். அதனால் எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்றுங்க. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் பேசிட்டு எங்கள் முடிவை அறிவிக்கின்றோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு குழுவை இங்கிருந்து அனுப்ப போறோம். போன டைம் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலையுமே செய்யலீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யல. அதனால் இந்த முறை நாங்க சிறப்பு அதிகாரிகளை வெளியிருந்து அனுப்பணும்னு கேட்க போறோம். முதல்ல இருந்து போன டைம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் பாதியில் அனுப்பிச்சாங்க வெளியிருந்து அதிகாரிகளை. இன்னைக்கு வெளியிருந்து அதிகாரிகளை போட்டு தேர்தல் நடத்தணும். ஏன்னா திமுகவினுடைய பணபலம் படைபலத்தினுடைய கொட்டத்தை இந்த தேர்தல் அடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் நாணயமாக, நேர்மையாக, நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கருத்து. நன்றி அண்ணா. தேங்க்யூ அண்ணா. பை பை அண்ணா. பை அண்ணா. பொறுமையா இருங்க. ஒரு புதைக்குழியிலே புதைத்தார்கள் போன முறை. பட்டியல் அடைச்சு வச்சு கிஃப்ட் மேல கிஃப்ட், பணத்துக்கு மேல பணம், கரியிலிருந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்து அரசியல் கட்சிகள் அங்கே நின்று கொண்டு வாங்கி கொடுப்பதாக நின்று கொண்டிருந்தார். இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டிடியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு டெல்லிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில் நாம் இருக்கிறோம். ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம், எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று. அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு கடிவாளம் இட்டு, எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும். ஏன்னா மக்களுக்கு ஃபெட்டிக் ஃபேக்டர் வந்துடும். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை 3வது தேர்தல் எதிர்கொள்றாங்க. 2026 கண்காட்சியில இன்று அது வேற. அதற்காக நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு, போன ஆண்டு ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல? போன ஆண்டு இதேதான் ஆளுநர் சொன்னாரு. போன ஆண்டு இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினாரு. தமிழ்தாய் வாழ்த்து முழுமையாக ஒழித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினாங்க. அப்படின்னா அவங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் செய்தி குறிப்பில் தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியின் மீது, கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்கண்ணா? குறைந்த ஆளுநர் மட்டும்தான். RN ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுறாங்க. அதனால் போன ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடத்துறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும். அவர்கள் கட்சியில சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, கெட்ட பேர் இருக்கு, பொதுமக்கள் கோவத்தில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக
உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு சமுதாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டித்து வேகமாக நீதி கொடுங்கன்னு ரோட்டுக்கு வந்தா கைது பண்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக்கொட்டாய் அடைக்கக்கூடிய ஆட்டுக்கொட்டாயில் அனுப்புறீங்க. அதெல்லாம் நீங்க கேவலப்படுத்துகின்றோம் என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நடந்து போனா கைது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க? அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புறேன். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லி இந்த அரசியல் காரணம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றதை மறுபடியும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துறேன். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. செகண்ட், ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஓட்டுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் திமுக காரன் பேர் போட்டே ஓட்டுறான். காவல்துறை என்ன கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்திக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன இங்க நியாயம் இருக்கா? நீதி இருக்கா? இங்க உண்மையாலுமே ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா? சட்டம் எதற்கு இருக்கு? அதனால ஆளுநரை எதிர்த்து ஆபாசமா போட்டு நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் ஓட்டினா அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? எங்களுக்கு தான் முதலமைச்சர் பிடிக்கல, எங்களுக்கு தான் முதலமைச்சர் மேல அந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்கு. ஆனா ஒட்டாம இருக்கும். ஏன்? அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக. அப்ப ஆளுநரை எதிர்த்து திமுக கார தைரியமா ஒட்டுறா, அது தப்பு இல்லையா? அப்ப அப்புறம் நீங்க தயவு செஞ்சு இல்ல ஒட்டலாம், எல்லாருக்கும் கருத்து வச்சு இருக்குன்னா பிஜேபி காரங்களுக்கு அனுமதி கொடுங்க, நானே எங்கால போய் ஒட்ட சொல்றேன் முதலமைச்சர் எதிர்த்து. அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம். எல்லோருக்கும் என்ன ஒரு நியாயம் இருந்தா, சட்டம் இருந்தா அது நடுநிலைமையாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதனால இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பு இல்லாத ஒரு போராட்டம். உதாரணத்துக்கு மதுரை, அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸை நோக்கி போறாங்க. மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவா சொல்லிட்டாங்க, இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை, மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க, நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க. ஏன் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட? நான் தெரியாம கேட்கிறேன். இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யாரு டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டிருக்காங்களா? மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தரும் சொல்றதுல என்ன பிரச்சனை? மதுரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது, இது வருவதற்கு நான் விடமாட்டேன், முதலமைச்சருக்கு வராது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும். அதை விட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்றேன், இங்க கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்கள் இங்க பண்றாங்களா? அவங்கள மதுரைக்கு போய் மதுரையில விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லுவோம், டிராக்டர்ல வண்டியிலேயே அவங்க கால் கடுக்கு நடந்து வர்றாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது, வராதுங்க ஐயா, வராதுங்க அம்மா, அங்க வராது, வர்றதுக்கு நாங்க விடவும் மாட்டோம், அப்படி எடுத்துங்க. இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சரியா? உங்களுக்கு என்ன சமாதானம்? நீங்க சமாதானம் அடையலையா? ஒருவேளை வந்துச்சுன்னா சரி, வந்துச்சுன்னா நானே வந்து உங்கள்கிட்ட போராட்டத்தில் உட்கார்றேன், இதை விட என்ன சொல்றது? வராதுன்னு சொல்லிட்டோம், வர போறதில்லைன்னு சொல்லிட்டோம், எந்த காரணத்திற்கும் வர விடமாட்டோம்னு சொல்லிட்டோம். இதையும் தாண்டி நீங்க அண்ணன் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா, இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு, வராது என்று சொல்லிய பிறகு சார் அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி வர்றாங்க? முதலமைச்சர் மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு? அல்லது கனிமொழி அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல வேண்டியதானே? அதனால் அங்க எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்ல கஷ்டப்பட்டு கால் கடுக்க நடந்து வரணும்? அதனாலதான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டுமோ அங்க செலுத்தாம வேலை செய்யறாங்க. ஈரோட பத்தி கேட்டீங்க. கனிமொழி வந்து ஸ்கூல் பிள்ளை ஓடி போற மாதிரி ஆளுநர் சட்டமன்றத்துல இருந்து ஓடி போனாரு, லீவ் லெட்டர் கொடுத்து கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்ச பிறகு சட்டப்பேரவை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டர், கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய உண்மையான வழித்தோன்றல் அப்படின்னு அது ஒரு போஸ்டர். அதனால கனிமொழி அக்கா இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதனால இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி ரெண்டு சொன்னா தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும். அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சுவரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. போராட்டம் நடத்துறாங்க. யாரு பேசினாங்கன்னா அண்ணா இது வந்து தோழமை சுட்டுதலுங்கண்ணா, அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, திரும்ப நாளை காலையில வெக்கமே இல்லாம திரும்ப உட்காந்து பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வரணும். சேகர் பாபானே நக்கலா சொல்றாரு, கொடுப்பதை கொடுத்தா வாங்குறத வாங்கிட்டு எங்களோட இருப்பாங்க அப்படின்னு.
அதனால கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 3.5 ஆண்டு காலமாக திமுக செல்வதற்கெல்லாம் சாமரம் வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போயிருச்சு. நான் அப்படி சொல்றேங்கண்ணா. திமுகவுக்கு 3.5 ஆண்டுகளாக சாமரத்தை வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறது. இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துறாங்க. இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி நான் வைக்கிறேங்க. திமுக இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க. சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக மேலேயே போலீசார் வழக்கு போட்டிருக்காங்க. அண்ணே, வழக்கு நீங்க போடுங்க, எதற்காக சேர விட்டீங்க? என் கேள்வி அதான். பாரதிய ஜனதா கட்சியை சேர விடுறீங்களா? இல்ல. அன்னைக்கு நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது எப்படி கைது பண்ணீங்க? ஒரு முன்னாள் ஆளுநரை ரோட்ல நடக்க விடாம கைது பண்ணி ஏத்துட்டு போனீங்க. அக்காவு கையில கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவங்களை எப்படி கைது பண்ணீங்க? அக்கா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அக்காவை எப்படி கைது பண்ணீங்க? இல்ல அதிமுகவுடைய நண்பர்களை தலைவர்கள் எப்படி கைது பண்றீங்க? அதே திமுகவுக்கு ஏன் பண்ணலின்னு தான் நான் கேட்கறேங்க. நீங்க உப்புக்கு சப்பானியாக இல்ல பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டுருவாங்கறதுக்காக சும்மா ஒரு எஃப்ஐஆர் அன்லாஃபுல் அசம்பிளி, அது ஒரு உப்புச்சப்பு இல்லாத எஃப்ஐஆருங்கண்ணா. 50 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்துடலாம் கோர்ட்ல. அதை வச்சு என்ன பிரயோஜனங்கண்ணா? அதனால் நான் கேட்பது ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதினா சட்டம் எதற்காக இருக்கு? அம்பேத்கரையாவை பத்தி வாய்களையே பேசுறீங்களே. அம்பேத்கரை அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காரா? ஆளும் கட்சி சட்டம் எதிர்கட்சி சட்டம்னு பிரிச்சு எழுதியிருக்காரா? ஒரே சட்டம் தானே எழுதியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. ஈரோடு எலெக்ஷன் லாஸ்ட் எலெக்ஷனா? என்னை பொறுத்தவரை எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படித்தானே. பை எலெக்ஷன் எப்ப வரும்? இறந்து போனா தானே வரும். யாரும் இறக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். இது கடைசி தேர்தலா இருக்கட்டும், மெயின் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஈரோடு கிழக்கு தேர்தலில் வாக்கு சதவீதம் 40-50% தாண்டுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, 1 ஆண்டு காலம் இருந்தாலும் உங்க ஜனநாயக கடமை அது. 1 ஆண்டு காலம் இருந்தாலும் இல்ல நான் 2021 போட்டு 23 போட்டு மறுபடியும் 24 போடுறேன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் 26 நீங்க போடணும். அதனால் எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்றுங்க. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் பேசிட்டு எங்கள் முடிவை அறிவிக்கின்றோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு குழுவை இங்கிருந்து அனுப்ப போறோம். போன டைம் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலையுமே செய்யலீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யல. அதனால் இந்த முறை நாங்க சிறப்பு அதிகாரிகளை வெளியிருந்து அனுப்பணும்னு கேட்க போறோம். முதல்ல இருந்து போன டைம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் பாதியில் அனுப்பிச்சாங்க வெளியிருந்து அதிகாரிகளை. இன்னைக்கு வெளியிருந்து அதிகாரிகளை போட்டு தேர்தல் நடத்தணும். ஏன்னா திமுகவினுடைய பணபலம் படைபலத்தினுடைய கொட்டத்தை இந்த தேர்தல் அடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் நாணயமாக, நேர்மையாக, நடுநிலையாக. புத்தக கண்காட்சியில இன்று பதிப்பாளர்கள், புத்தக வெளியீட்டாளர்கள் அவங்க ஸ்டாலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. மிக அற்புதமான ஒரு புக் ஃபேர் ஜனவரி 12ஆம் தேதி வரை இருக்கு. அதனால் பொதுமக்களுக்கு முதல் அன்போடு நான் சொல்வது, குறிப்பாக அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க, புத்தகத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வேற, இவ்வளவு புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது இன்ஸ்பயர் ஆவாங்க. நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் வரும், எண்ணம் வரும். அதனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் அதை பயன்படுத்தி ஜனவரி 12ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வர வேண்டும் என்று பண்போடு நான் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருக்கு, ஒன்னொன்னா கேளுங்கன்னா பதில் சொல்றேன். ஈரோட்ல இருந்து திருப்பி தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. தேதி அறிவித்திருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் போன முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி நடத்தாம நேர்மையாக நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏன்னா போன தர மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா அது ஜனநாயகத்தை ஒரு புதைக்குழியிலே புதைத்தார்கள். போன முறை பட்டியல் அடைச்சு வச்சு கிஃப்ட் மேல கிஃப்ட், பணத்துக்கு மேல பணம், கரியிலிருந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்து அரசியல் கட்சிகள் அங்கே நின்று கொண்டு வாங்கி கொடுப்பதாக நின்று கொண்டிருந்தார். இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டிடியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு டெல்லிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம், எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று. அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு கடிவாளம் இட்டு, எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும். ஏன்னா மக்களுக்கு ஃபெட்டிக் ஃபேக்டர் வந்துடும். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை 3வது தேர்தல் எதிர்கொள்றாங்க. 2026 4வது முறை ஓட்டு போட போறாங்க. அதனால் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் நாங்கள் அறிவிக்கின்றோம். 10ஆம் தேதிக்கு மேலதான் கெசட் நோட்டிபிகேஷன் வருது.
அதை தாண்டி வேற கேள்விங்க. தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஈரோடு டிஎம்கே தொடர்ந்து ப்ரொட்டஸ்ட் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ப்ரொட்டஸ்ட் மத்த கட்சிக்காரங்களுக்கு டினை பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கிற எல்லா இடங்கள்லயும் வந்து திமுக இதை முடிச்சுட்டு உங்களை எனக்கு வர திரும்ப வராங்க. ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றோம் என்று அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. உப்புச்சப்பில்லாத ஒரு காரணம். என்ன உப்புச்சப்பில்லாத காரணம் நமக்கு தெரியும். 1970 தமிழ்தாய் வாழ்த்து வந்துச்சு. அதுவும் உண்மையாக இருக்கக்கூடியதிலிருந்து வெட்டி ஒட்டி ஐயா கலைஞர் கருணாநிதி ஐயா அதை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 1991 அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்க ஆரம்பித்தது. 1970 அரசு விழாக்கள் அதை பயன்படுத்தினாங்க. 1991 இந்த மரபு இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லலாம், மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லலாம், அது வேறு. கருத்து பரிமாற்றம் என்பது வேறு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ஜனநாயக முறையில் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஒரு விஷயம். ஆளுநர் போன ஆண்டு கருத்து சொன்னாங்க, நீங்க ஜனநாயக முறைப்படி அதை ஏத்துக்கலையே, அது வேற. அதற்காக நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு. போன ஆண்டு ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல? போன ஆண்டு இதே தான் ஆளுநர் சொன்னாரு. போன ஆண்டு இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினாரு. தமிழ்தாய் வாழ்த்து முழுமையாக ஒழித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினாங்க. அப்படின்னா அவங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் செய்தி குறிப்பில் தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் மொழியின் மீது, கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்கண்ணா? குறைந்த ஆளுநர் மட்டும்தான். RN ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுறாங்க. அதனால் போன ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடத்துறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும். அவர்கள் கட்சியால சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, கெட்ட பேர் இருக்கு, பொதுமக்கள் கோவத்தில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக, உப்புச்சப்பில்லாத காரணத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு சமுதாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டித்து வேகமாக நீதி கொடுங்கன்னு ரோட்டுக்கு வந்தா கைது பண்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக்கொட்டாய் அடைக்கக்கூடிய ஆட்டுக்கொட்டாயில் அனுப்புறீங்க. அதனால நீங்க கேவலப்படுத்துகின்றோம் என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நடந்து போனா கைது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க? அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புறேன். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லி இந்த அரசியல் காரணம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றதை மறுபடியும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துறேன். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. செகண்ட், ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஒட்டுறான். தமிழ்நாடு முழுவதும் திமுக காரன் பேர் போட்டே ஒட்டுறான். காவல்துறை என்ன கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்திக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன இங்க நியாயம் இருக்கா? நீதி இருக்கா? இங்க உண்மையாலுமே ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா? சட்டம் எதற்கு இருக்கு? அதனால ஆளுநரை எதிர்த்து ஆபாசமா போட்டு நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் ஒட்டினா அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? எங்களுக்கு தான் முதலமைச்சர் பிடிக்கல, எங்களுக்கு தான் முதலமைச்சர் மேல அந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்கு. ஆனா ஒட்டாம இருக்கும். ஏன்? அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக. அப்ப ஆளுநரை எதிர்த்து திமுக கார தைரியமா ஒட்டுறா, அது தப்பு இல்லையா? அப்ப அப்புறம் நீங்க தயவு செஞ்சு இல்ல ஒட்டலாம், எல்லாருக்கும் கருத்து வச்சு இருக்குன்னா பிஜேபி காரங்களுக்கு அனுமதி கொடுங்க, நானே எங்கால போய் ஒட்ட சொல்றேன் முதலமைச்சர் எதிர்த்து. அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம். எல்லோருக்கும் என்ன ஒரு நியாயம் இருந்தா, சட்டம் இருந்தா, அது நடுநிலைமையாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதனால இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பில்லாத ஒரு போராட்டம். உதாரணத்துக்கு மதுரை, அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸை நோக்கி போறாங்க. மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவா சொல்லிட்டாங்க, இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை, மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க, நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க. ஏன் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட? நான் தெரியாம கேட்கிறேன். இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யாரு டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டிருக்காங்களா? மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தரும் சொல்றதுல என்ன பிரச்சனை? மதுரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது, இது வருவதற்கு நான் விடமாட்டேன், முதலமைச்சருக்கு வராது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும். அதை விட்டு விட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்றேன், இங்க கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்கள் இங்க பண்றாங்களா? அவங்கள மதுரைக்கு போய் மதுரையில விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லணும், டிராக்டர்ல வண்டியிலேயே அவங்க கால் கடுக்கு நடந்து வர்றாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது, வராதுங்க ஐயா, வராதுங்க அம்மா, அங்க வராது, வர்றதுக்கு நாங்க விடவும் மாட்டோம், அப்படி எடுத்துங்க.
இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சரியா, உங்களுக்கு என்ன சமாதானம், நீங்க சமாதானம் அடையலையா? ஒருவேளை வந்துச்சுன்னா சரி, வந்துச்சுன்னா நானே வந்து உங்கள்கிட்ட போராட்டத்தில் உட்கார்றேன். இதை விட என்ன சொல்றது? வராதுன்னு சொல்லிட்டோம், வர போறதில்லைன்னு சொல்லிட்டோம், எந்த காரணத்திற்கும் வர விடமாட்டோம்னு சொல்லிட்டோம். இதையும் தாண்டி நீங்க அண்ணன் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா, இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு, வராது என்று சொல்லிய பிறகு சார் அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி வர்றாங்க? முதலமைச்சர் மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு? அல்லது கனிமொழி அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல வேண்டியதானே? அதனால் அங்க எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்ல கஷ்டப்பட்டு கால் கடுக்க நடந்து வரணும்? அதனாலதான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டுமோ அங்க செலுத்தாம வேலை செய்யறாங்க. ஈரோட பத்தி கேட்டீங்க. கனிமொழி வந்து ஸ்கூல் பிள்ளை ஓடி போற மாதிரி ஆளுநர் நேற்று சட்டமன்றத்துல இருந்து ஓடி போனாரு. லீவ் லெட்டர் கொடுத்து கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்ச பிறகு சட்டப்பேரவை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டர், கலைஞர் கருணாநிதி ஐயா அவனுடைய உண்மையான வழித்தோன்றல் அப்படின்னு அது ஒரு போஸ்டர். அதனால கனிமொழி அக்கா இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதனால இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி 2 சொன்னா தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும். அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சுவரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. திமுக போராட்டம் நடத்தினாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாம் சுயநலவாதிகளா ஆயிட்டாங்க, அதனால தான் கம்யூனிஸ்ட் கொள்கை நீர்த்து போயிடுச்சுன்னு யார் பேசினாங்கன்னா அண்ணா இது வந்து தோழமை சுட்டுதலுங்கண்ணா. அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, திரும்ப நாளை காலையில வெக்கமே இல்லாம திரும்ப உட்காந்து பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வரணும். சேகர் பாபனே நக்கலா சொல்றாரு, கொடுப்பதை கொடுத்தா வாங்குறத வாங்கிட்டு எங்களோட இருப்பாங்க அப்படின்னு. அதனால கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 3.5 ஆண்டு காலமாக திமுக செல்வதற்கெல்லாம் சாமரம் வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போயிருச்சு. அப்படி சொல்றாங்கண்ணா, திமுகவுக்கு 3.5 ஆண்டுகளாக சாமரத்தை வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறது. இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துறாங்க. இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி நான் வைக்கிறேன். திமுக இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க. சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக மேலேயே போலீசார் வழக்கு போட்டிருக்காங்க. அண்ணே, வழக்கு நீங்க போடுங்க, எதற்காக சேர விட்டீங்க? என் கேள்வி அதான். பாரதிய ஜனதா கட்சியை சேர விடுறீங்களா? இல்ல. அன்னைக்கு நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது எப்படி கைது பண்ணீங்க? ஒரு முன்னாள் ஆளுநரை ரோட்ல நடக்க விடாம கைது பண்ணி ஏத்துட்டு போனீங்க. அக்கா கையில கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவங்களை எப்படி கைது பண்ணீங்க? அக்கா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அக்காவை எப்படி கைது பண்ணீங்க? இல்ல அதிமுகவினுடைய நண்பர்களை தலைவர்கள் எப்படி கைது பண்றீங்க? அதே திமுகவுக்கு ஏன் பண்ணலின்னு தான் நான் கேட்கறேங்கண்ணா. நீங்க உப்புக்கு சப்பானியாக இல்ல பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டுருவாங்கறதுக்காக சும்மா ஒரு எஃப்ஐஆர், அன்லாஃபுல் அசம்பிளி, அது ஒரு உப்புச்சப்பு இல்லாத எஃப்ஐஆருங்கண்ணா. 50 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்துடலாம் கோர்ட்ல. அதை வச்சு என்ன பிரயோஜனங்கண்ணா? அதனால் நான் கேட்பது, ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதினா சட்டம் எதற்காக இருக்கு? அம்பேத்கரையாவை பத்தி வாய்களையே பேசுறீங்களே. அம்பேத்கரை அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காரா? ஆளும் கட்சி சட்டம் எதிர்கட்சி சட்டம்னு பிரிச்சு எழுதியிருக்காரா? ஒரே சட்டம் தானே எழுதியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. ஈரோடு எலெக்ஷன் லாஸ்ட் எலெக்ஷனா? என்னை பொறுத்தவரை எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படித்தானே பை எலெக்ஷன் எப்ப வரும்? நிறைய இறந்து போனா தானே வரும். யாரும் இறக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். இது கடைசி தேர்தலா இருக்கட்டும், மெயின் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஈரோடு கிழக்கு தேர்தலில் வாக்கு சதவீதம் 40-50% தாண்டுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, 1 ஆண்டு காலம் இருந்தாலும் உங்க ஜனநாயக கடமை அது. 1 ஆண்டு காலம் இருந்தாலும் இல்ல நான் 2021 போட்டு 23 போட்டு மறுபடியும் 24 போடுறேன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் 26 நீங்க போடணும். அதனால் எல்லோரும் வந்து ஜனநாயக கடமை ஆற்றுங்க. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசிட்டு எங்கள் முடிவை அறிவிக்கின்றோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு குழுவை இங்கிருந்து அனுப்ப போறோம். போன டைம் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலையுமே செய்யலீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யல. அதனால் இந்த முறை நாங்க சிறப்பு அதிகாரிகளை வெளியிருந்து அனுப்பணும்னு கேட்க போறோம். முதல்ல இருந்து போன டைம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் பாதியில் அனுப்பிச்சாங்க வெளியிருந்து அதிகாரிகளை. இன்னைக்கு வெளியிருந்து அதிகாரிகளை போட்டு தேர்தல் நடத்தணும். ஏன்னா திமுகவினுடைய படைபலத்தினுடைய கொட்டத்தை இந்த தேர்தல் அடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் நாணயமாக, நேர்மையாக, நடுநிலையாக. புத்தக கண்காட்சியில இன்று வந்து பதிப்பாளர்கள், புத்தக வெளியீட்டாளர்கள் அவங்க ஸ்டாலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. மிக அற்புதமான ஒரு புக் ஃபேர்,
ஜனவரி 12ஆம் தேதி வரை இருக்கு. அதனால் பொதுமக்களுக்கு முதல் அன்போடு நான் சொல்வது, குறிப்பாக அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க, புத்தகத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வேற, இவ்வளவு புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது இன்ஸ்பயர் ஆவாங்க. நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் வரும், எண்ணம் வரும். அதனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் அதை பயன்படுத்தி ஜனவரி 12ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வர வேண்டும் என்று பண்போடு நான் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கு, ஒன்னொன்னா கேளுங்கன்னா பதில் சொல்றேன். ஈரோட்ல இருந்து திருப்பி தமிழ்நாட்டுல தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. தேதி அறிவித்திருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் போன முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி நடத்தாம நேர்மையாக நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏன்னா போன தர மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா அது ஜனநாயகத்தை வந்து ஒரு புதைக்குழியிலே புதைத்தார்கள். போன முறை பட்டியல் அடைச்சு வச்சு கிஃப்ட் மேல கிஃப்ட், பணத்துக்கு மேல பணம், கரியிலிருந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்து அரசியல் கட்சிகள் அங்கே நின்று கொண்டு வாங்கி கொடுப்பதாக நின்று கொண்டிருந்தார். இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டிடியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு டெல்லிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில் நாம் இருக்கிறோம். ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம், எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று. அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு கடிவாளம் இட்டு, எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும். ஏன்னா மக்களுக்கு வந்து ஃபெட்டிக் ஃபேக்டர் வந்துடும். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை 3வது தேர்தல் எதிர்கொள்றாங்க. 2026 4வது முறை ஓட்டு போட போறாங்க. அதனால் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் நாங்கள் அறிவிக்கின்றோம். 10ஆம் தேதிக்கு மேலதான் கெசட் நோட்டிபிகேஷன் வருது. அதை தாண்டி வேற கேள்விங்க. தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஈரோடு தொடர்ந்து ப்ரொட்டஸ்ட் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ப்ரொட்டஸ்ட் மத்த கட்சிக்காரங்களுக்கு டினை பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கிற எல்லா இடங்கள்லயும் வந்து திமுக இதை முடிச்சுட்டு உங்களை எனக்கு திரும்ப வரணும். ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றோம் என்று அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. உப்புச்சப்பில்லாத ஒரு காரணம். என்ன உப்புச்சப்பு இல்லாத காரணம் நமக்கு தெரியும். 1970 தமிழ் தாய் வாழ்த்து வந்துச்சு. அதுவும் உண்மையாக இருக்கக்கூடியதிலிருந்து வெட்டி ஒட்டி ஐயா கலைஞர் கருணாநிதி ஐயா அதை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 1991 அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் தமிழ் தாய் வாழ்த்து ஒலிக்க ஆரம்பித்தது. 1970 அரசு விழாக்கள் அதை பயன்படுத்தினாங்க. 1991 இந்த மரபு இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லலாம், மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லலாம், அது வேறு. கருத்து பரிமாற்றம் என்பது வேறு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ஜனநாயக முறையில் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஒரு விஷயம். ஆளுநர் போன ஆண்டு கருத்து சொன்னாங்க, நீங்க ஜனநாயக முறைப்படி அதை ஏத்துக்கலையே, அது வேற. அதற்காக நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு. போன ஆண்டு ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல? போன ஆண்டு இதேதான் ஆளுநர் சொன்னாரு. போன ஆண்டு இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினாரு. தமிழ்தாய் வாழ்த்து முழுமையாக ஒழித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினாங்க. அப்படின்னா அவங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் செய்தி குறிப்பில் தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியின் மீது, கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்கண்ணா? குறைந்த ஆளுநர் மட்டும்தான். RN ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுறாங்க. அதனால் போன ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடத்துறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும். அவர்கள் கட்சியால சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, கெட்ட பேர் இருக்கு, பொதுமக்கள் கோவத்தில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக, உப்புச்சப்பில்லாத காரணத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு சமுதாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டித்து வேகமாக நீதி கொடுங்கன்னு ரோட்டுக்கு வந்தா கைது பண்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக்கொட்டாய் அடைக்கக்கூடிய ஆட்டுக்கொட்டாயில் அனுப்புறீங்க. அதெல்லாம் நீங்க கேவலப்படுத்துகின்றோம் என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நடந்து போனா கைது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க? அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புறேன். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லி இந்த அரசியல் காரணம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றதை மறுபடியும் நான் இந்த நேரத்தை வலியுறுத்துறேன். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. செகண்ட், ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஒட்டுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் திமுக காரன் பேர் போட்டே ஒட்டுறான். காவல்துறை என்ன கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன இங்க நியாயம் இருக்கா? நீதி இருக்கா? இங்க உண்மையாலுமே ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா? சட்டம் எதற்கு இருக்கு? அதனால ஆளுநரை எதிர்த்து ஆபாசமா போட்டு நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் ஒட்டினா அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா?
எங்களுக்கு தான் முதலமைச்சர் பிடிக்கல, எங்களுக்கு தான் முதலமைச்சர் மேல அந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்கு. ஆனா ஒட்டாம இருக்கும். ஏன்? அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக. அப்ப ஆளுநரை எதிர்த்து திமுக கார தைரியமா ஒட்டுறா, அது தப்பு இல்லையா? அப்ப அப்புறம் நீங்க தயவு செஞ்சு இல்ல ஒட்டலாம், எல்லாருக்கும் கருத்து இருக்குன்னா பிஜேபி காரங்களுக்கு அனுமதி கொடுங்க, நானே எங்கால போய் ஒட்ட சொல்றேன் முதலமைச்சர் எதிர்த்து. அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம். எல்லோருக்கும் என்ன ஒரு நியாயம் இருந்தா, சட்டம் இருந்தா, அது நடுநிலைமையாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதனால இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பில்லாத ஒரு போராட்டம். உதாரணத்துக்கு மதுரை, அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸை நோக்கி போறாங்க. மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவா சொல்லிட்டாங்க, இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை, மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க, நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க. ஏன் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு? மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட? நான் தெரியாம கேட்கிறேன். இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யாரு டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டிருக்காங்களா? மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தரன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? மதுரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது, இது வருவதற்கு நான் விடமாட்டேன், முதலமைச்சருக்கு வராது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும். அதை விட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்றேன். நீங்க கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்களோ இங்க பண்றாங்களா? அவங்கள மதுரைக்கு போய் மதுரையில விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லணும், டிராக்டர்ல வண்டியிலேயே அவங்க கால் கடுக்கு நடந்து வர்றாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது, வராதுங்க ஐயா, வராதுங்கம்மா, அங்க வராது, வர்றதுக்கு நாங்க விடவும் மாட்டோம், அப்படி எடுத்துங்க. இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சரியா? உங்களுக்கு என்ன சமாதானம்? நீங்க சமாதானம் அடையலையா? ஒருவேளை வந்துச்சுன்னா சரி, வந்துச்சுன்னா நானே வந்து உங்கள்கிட்ட போராட்டத்தில் உட்கார்றேன். இதை விட என்ன சொல்றது? வராதுன்னு சொல்லிட்டோம், வர போறதில்லைன்னு சொல்லிட்டோம், எந்த காரணத்திற்கும் வர விடமாட்டோம்னு சொல்லிட்டோம். இதையும் தாண்டி நீங்க அண்ணே இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணேன்னா இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு, வராது என்று சொல்லிய பிறகு சார் அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி வர்றாங்க? முதலமைச்சர் மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு? அல்லது கனிமொழி அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல வேண்டியதானே? அதனால் அங்க எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்ல கஷ்டப்பட்டு கால் கடுக்க நடந்து வரணும்? அதனாலதான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டுமோ அங்க செலுத்தாம வேலை செய்யறாங்க. ஈரோட பத்தி கேட்டீங்க. கனிமொழி வந்து ஸ்கூல் பிள்ளை ஓடி போற மாதிரி ஆளுநர் நேற்று சட்டமன்றத்துல இருந்து ஓடி போனாரு, லீவ் லெட்டர் கொடுத்து கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்டர் அடிச்ச பிறகு சட்டப்பேரவை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டர், கலைஞர் கருணாநிதி ஐயா அவனுடைய உண்மையான வழித்தோன்றல் அப்படின்னு அது ஒரு போஸ்டர். அதனால கனிமொழி அக்கா இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதனால இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி ரெண்டு சொன்னா தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும். அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சுவரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. திமுக போராட்டம் நடத்துறாங்க. யாரு பேசினாங்கன்னா அண்ணா இது வந்து தோழமை சுட்டுதலுங்கண்ணா, அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, திரும்ப நாளை காலையில வெக்கமே இல்லாம திரும்ப உட்காந்து பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வரணும். சேகர்பாபுனே நக்கலா சொல்றாரு, கொடுப்பதை கொடுத்தா வாங்குறத வாங்கிட்டு எங்களோட இருப்பாங்க அப்படின்னு. அதனால கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 3.5 ஆண்டு காலமாக திமுக செல்வதற்கெல்லாம் சாமரம் வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போயிருச்சு. அப்படி சொல்றாங்கண்ணா, திமுகவுக்கு 3.5 ஆண்டுகளாக சாமரத்தை வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறது. இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துறாங்க. இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி நான் வைக்கிறாங்க. திமுக இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க, சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக மேலேயே போலீசார் வழக்கு போட்டிருக்காங்க. அண்ணே வழக்கு நீங்க போடுங்க, எதற்காக சேர விட்டீங்க? என் கேள்வி அதான். பாரதிய ஜனதா கட்சியை சேர விடுறீங்களா? இல்ல. அன்னைக்கு நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது எப்படி கைது பண்ணீங்க? ஒரு முன்னாள் ஆளுநரை ரோட்ல நடக்க விடாம கைது பண்ணி ஏத்துட்டு போனீங்க. அக்கா கையில கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவங்களை எப்படி கைது பண்ணீங்க? அக்கா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அக்காவை எப்படி கைது பண்ணீங்க? இல்ல அதிமுகவுடைய நண்பர்களை தலைவர்கள் எப்படி கைது பண்றீங்க? அதே திமுகவுக்கு ஏன் பண்ணலின்னு தான் நான் கேட்கறேங்க.
நீங்க உப்புக்கு சப்பானியாக இல்ல பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டுருவாங்கறதுக்காக சும்மா ஒரு எஃப்ஐஆர் அன்லாஃபுல் அசம்பிளி அது ஒரு உப்புச்சப்பு இல்லாத எஃப்ஐஆருங்கண்ணா 50 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்துடலாம் கோர்ட்ல. அதை வச்சு என்ன பிரயோஜனங்கண்ணா? அதனால் நான் கேட்பது ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதினா சட்டம் எதற்காக இருக்கு? அம்பேத்கரையாவை பத்தி வாய்களையே பேசுறீங்களே. அம்பேத்கரை அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காரா? ஆளும் கட்சி சட்டம் எதிர்கட்சி சட்டம்னு பிரிச்சு எழுதியிருக்காரா? ஒரே சட்டம் தானே எழுதியிருக்காரு. சரி, இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. ஈரோடு எலெக்ஷன் லாஸ்ட் எலெக்ஷனா என்னை பொறுத்தவரை எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படித்தானே பை எலெக்ஷன் எப்ப வரும்? நிறைய இறந்து போனா தானே வரும். யாரும் இறக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். இது கடைசி தேர்தலா இருக்கட்டும், மெயின் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஈரோடு கிழக்கு தேர்தலில் வாக்கு சதவீதம் 40-50% தாண்டுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் உங்க ஜனநாயக கடமை அது. ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் இல்ல நான் 2021 போட்டு 23 போட்டு மறுபடியும் 24 போடுறேன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் 26 நீங்க போடணும். அதனால் எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்றுங்க. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்கள்தான் பேசிட்டு எங்கள் முடிவை அறிவிக்கின்றோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு குழுவை இங்கிருந்து அனுப்ப போறோம். போன டைம் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலையுமே செய்யலீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யல. அதனால் இந்த முறை நாங்க சிறப்பு அதிகாரிகளை வெளியிருந்து அனுப்பணும்னு கேட்க போறோம். முதல்ல இருந்து போன டைம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் பாதியில் அனுப்பிச்சாங்க வெளியிருந்து அதிகாரிகளை. இன்னைக்கு வெளியிருந்து அதிகாரிகளை போட்டு தேர்தல் நடத்தணும். ஏன்னா திமுகவினுடைய பணபலம் படைபலத்தினுடைய கொட்டத்தை இந்த தேர்தல் அடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் நாணயமாக, நேர்மையாக, நடுநிலையாக. புத்தக கண்காட்சியில இன்று பதிப்பாளர்கள், புத்தக வெளியீட்டாளர்கள் அவங்க ஸ்டாலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. மிக அற்புதமான ஒரு புக் ஃபேர் ஜனவரி 12ஆம் தேதி வரை இருக்கு. அதனால் பொதுமக்களுக்கு முதல் அன்போடு நான் சொல்வது, குறிப்பாக அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க, புத்தகத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வேற, இவ்வளவு புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது இன்ஸ்பயர் ஆவாங்க. நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் வரும், எண்ணம் வரும். அதனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் அதை பயன்படுத்தி ஜனவரி 12ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வர வேண்டும் என்று பண்போடு நான் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை தாண்டி 10 நண்பர்களுக்கு கேள்வி இருக்கு, ஒன்னா கேளுங்கன்னா பதில் சொல்றேன். ஈரோட்ல இருந்து திருப்பி தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. தேதி அறிவித்திருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் போன முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி நடத்தாம நேர்மையாக நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏன்னா போன தர மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா அது ஜனநாயகத்தை ஒரு புதைக்குழியிலே புதைத்தார்கள். போன முறை பட்டியல் அடைச்சு வச்சு கிஃப்ட் மேல கிஃப்ட், பணத்துக்கு மேல பணம், கரியிலிருந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்து அரசியல் கட்சிகள் அங்கே நின்று கொண்டு வாங்கி கொடுப்பதாக நின்று கொண்டிருந்தார். இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டிடியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு டெல்லிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில் நாம் இருக்கிறோம். ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம், எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று. அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு கடிவாளம் இட்டு, எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும். ஏன்னா மக்களுக்கு ஃபெட்டிக் ஃபேக்டர் வந்துடும். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை 3வது தேர்தல் எதிர்கொள்றாங்க. 2026 4வது முறை ஓட்டு போட போறாங்க. அதனால் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் நாங்கள் அறிவிக்கின்றோம். 10ஆம் தேதிக்கு மேலதான் கெசட் நோட்டிபிகேஷன் வருது. அதை தாண்டி வேற கேள்விங்க. தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஈரோடு தொடர்ந்து ப்ரொடெஸ்ட் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ப்ரொடெஸ்ட் மத்த கட்சிக்காரங்களுக்கு டினை பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கிற எல்லா இடங்கள்லயும் திமுக இதை முடிச்சுட்டு எனக்கு வர திரும்ப வராங்க ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றோம் என்று அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. உப்புச்சப்பில்லாத ஒரு காரணம். என்ன உப்புச்சப்பு இல்லாத காரணம் நமக்கு தெரியும். 1970 தமிழ் தாய் வாழ்த்து வந்துச்சு. அதுவும் உண்மையாக இருக்கக்கூடியதிலிருந்து வெட்டி ஒட்டி ஐயா கலைஞர் கருணாநிதி ஐயா அதை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 1991 அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் தமிழ் தாய் வாழ்த்து ஒலிக்க ஆரம்பித்தது. 1970 அரசு விழாக்கள் அதை பயன்படுத்தினாங்க. 1991 இந்த மரபு இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லலாம், மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லலாம், அது வேறு. கருத்து பரிமாற்றம் என்பது வேறு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ஜனநாயக முறையில் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஒரு விஷயம். ஆளுநர் போன ஆண்டு கருத்து சொன்னாங்க, நீங்க ஜனநாயக முறைப்படி அதை ஏத்துக்கலையே, அது வேற. அதற்காக நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு. போன ஆண்டு ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல? போன ஆண்டு இதே தான் ஆளுநர் சொன்னாரு. போன ஆண்டு இதே விஷயத்தை தான்